வணக்கம். இன்னைக்கு கோயில் ஸ்டைலில் வெண்பொங்கல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதை முதல்ல வறுத்துடலாம். 1 கப் அரிசிக்கு 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ அதையுமே லைட்டாக வறுத்து எடுத்துருங்க. வறுத்து பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பொங்கல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல எல்லாத்தையுமே வதக்கிட்டு அதுக்கப்புறமா அரிசி போட்டு நம்ம பண்ணலாம். அடுத்து இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா முந்திரி பருப்பை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே தேவையான அளவு. இஞ்சி மட்டும் 1 ஸ்பூன் போதும். இதையும் நல்லா வதக்கிட்டு ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன். அடுத்து மிளகை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து தட்டி வச்சுருக்கேன். நான் முழுசாக ஆட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து மிளகா ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கருவேப்பிலை. ஸோ மிளகு தட்டி போட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வறுத்த அரிசியை 2-3 டைம் வாஷ் பண்ணி அதோட உப்பு சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசி ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவு தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ 1 கப் பொன்னி பச்சரிசி, 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம். 1/4 கப்பு மொத்தம். அதுக்கு நான் 3.5 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ 3.5 கப் ஆட் பண்ணால் தான் நல்லா குலைவாக கோயிலில் கொடுக்குற மாதிரியே இருக்கும். ஸோ எப்பயுமே நம்ம மிளகை முழு மிளகை அப்படியே தான் போடுவோம். அப்படி போடாமல் இந்த மாதிரி தட்டி கொடுங்க. தட்டி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து குக்கர் க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு ஒரு 4 விசில். நான் இன்றைக்கி 4 விசில் வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா குலைவாக நல்லாயிருக்கும். ஸோ விசில் வந்துருச்சு. அடுத்து ஓப்பன் பண்ணி எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அரிசி பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. தட்டி போட்டதுனால வாசம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதை மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அரிசி வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே தாளித்து போடுறத விட முதல்ல தாளித்து அதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நெய்லையுமே அந்த ரைஸை நம்ம போட்டு வதக்குறோம். அப்படிங்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.